நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓசிஐ தட் இஸ் ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம லிங்க் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோரோவர் இந்த ட்ரைனிங்கும் ஏஐ ஃபவுண்டேஷன் அசோசியேட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ட்ரைனிங் ஆரக்கிளில் கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நம்ம என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஸோ இது ரொம்ப கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே இதுவே போதும். அந்த கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுட்டு ஒரு வாட்டி நீங்கள் கோர்ஸும் முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் பார்ப்போம் இப்போ. ஸோ இதில் என்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த அகைன் அக்டோபர் 31 வரைக்கும் இந்த எக்ஸாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸஸ் வித் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி தான். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ் தட் இஸ் 90 மினிட்ஸ். நமக்கு டோட்டல் கொஸ்டின்ஸே 40 தான். 90 மினிட்ஸே இஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்குது கொஸ்டின்ஸ் எல்லாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40. ஸோ இதுக்கு பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 65% தான். அதாவது 40 கொஸ்டின்ஸில் நீங்கள் 26 கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்ன்றதுனால ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹார்டான எக்ஸாம் லைக் ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரே கொஸ்டினுக்கே மல்டிபிள் சாய்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். 2 சாய்ஸ் ஆர் 3 சாய்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் அவுட் ஆஃப் 5 இதில். ஸோ இது சர்டிஃபிகேஷன் வேலிடிட்டி 2 இயர்ஸ். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுத்தாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளியர் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ மோரோவர் இப்போ ஏஐலாம் வந்து ரொம்ப பஸ்வேர்டு. எல்லா ஃபீல்ட்லையும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுருக்கு. தட் டூ ஜென் ஏஐலாம் இப்போ ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸும் சரி, ஜாப் தேடுறவங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது உங்கள் ரெஸ்யூம்லலாம் இந்த சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னாக்கா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ எல்லாரும் போகிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கனாலே டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே அகைன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோன்றது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால, உங்களுக்கு தெரியாததுக்கு வைல்ட் கெஸ்ஸே பண்ணிருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 சாய்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதில அப்ளிகபிள் இல்லாதது ஒரு 2ஓ, 1ஓ இல்லாம இருந்தா, அத கட் பண்ணி விட்டு அவுட் ஆஃப் 2 ஆர் 3ல வந்து ஒரு சாய்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கரெக்ட்டுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ்ல 10% தட் இஸ் 4 கொஸ்டின்ஸ். மெஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல், டீப் லேர்னிங் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் அண்ட் 4 கொஸ்டின் ஈச் இந்த மாரி போறாங்க. ஸோ இதுதான் அதனோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் கேட்குறாங்க. விச் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோனமஸ் கார் டிரைவிங்? ஸோ ஆட்டோனமஸ்ன்றதே இதுவே ஒரு கீவேர்டு. ஸோ இதுக்கு வந்து ஆட்டோனமஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் மாரி. இப்போ நீங்க ஒரு செஸ் கேமோ இல்லைனா கார் டிரைவிங்கோ பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்னல்ஸ்க்கு ஏத்த மாரி ஒபே பண்ணாம போச்சுன்னா, அதுக்கு வந்து பனிஷ்மென்ட் மாரியும், கரெக்ட்டா போச்சுன்னா ரிவார்ட்ஸ் மாரி, இந்த மாரி தான் அந்த மாடல ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்ல வர்றதுனால இதான் இதுக்கு ஆன்சர். ஸோ மத்த 3 ஏன் இதுக்கு வராதுன்னா, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ன்றது ஒரு டேட்டா செட்லயே அதனோட லேபிள் அதாவது அவுட்புட்டும் இருக்கும். இப்போ 10 டேட்டா இருக்குன்னா, அது மாரி ஒரு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதில அவுட்புட்டுமே லேபிள் டேட்டா செட்டும் டேட்டா செட்ல இருக்கும். 11வது ஒண்ணு குடுத்தீங்கன்னா, ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அத இன்ஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு அதுவும் அது அவுட்புட் குடுத்ததுன்னா, அது வந்து சூப்பர்வைஸ்ட். இப்ப அன்சூப்பர்வைஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அதனோட லேபிளே அந்த ஃபைனல் டேட்டா செட்ல அவுட்புட் ஐ மீன் டேட்டா செட்ல குடுக்குற டேட்டா செட்ல இருக்காது. ஸோ இது எப்படி ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பிள், ஆரஞ்ச், கூவா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அது கூட ஒரு கிவி இருக்குன்னு வைங்க ஒரு பாஸ்கெட்ல. ஸோ இது என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரூட்டோட அப்பியரன்ஸ், அதனோட கலர், டெக்ஸ்சர் இதெல்லாம் வச்சு அது குரூப் பண்ணும். ஒரு கிளஸ்டரா போடும். இதுல எதுவுமே வராத ஒண்ண வந்து அது அனாமலி டிடெக்ஷன் மாரி தனியா அவுட்லயரா கன்சிடர் பண்ணும். அது வந்து அன்சூப்பர்வைஸ்டு. அதுக்கு டேட்டான்றது ஒண்ணு தேவைப்படாது. இப்ப நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பேசுறீங்க, இல்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, குட் வேர்ட்ஸா, பேட் வேர்ட்ஸான்னு சென்டிமென்ட் அனாலிசிஸ் பண்ணும். இப்ப ஃபுட் இஸ் குட். இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் போயிட்டு வரீங்க, ரிவ்யூ குடுக்குறீங்கன்னா, அதுல ஒவ்வொரு வேர்டையும் பார்க்கும். குட்ன்ற வேர்ட் வந்தா அது நல்ல சென்டிமென்ட். இப்ப சாப்பாடு சரியில்ல, இல்ல சர்வீஸ் சரியில்ல, பேட் இல்ல ஏதாவது திட்டி வச்சிருந்தாங்கன்னா, அந்த மாரி அஃபென்சிவ் வேர்ட்ஸ வந்து அவங்க வந்து பேடா கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இப்ப இது வந்து இந்த மெஷின் லேர்னிங்ல ஆட்டோனமஸ் கார் டிரைவிங் ஆப்வியஸ்லி இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் தான் இது வரும். ஓகே.
விச் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ட்ரெண்ட்ஸ்னாலே அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வராது. ஏன்னா அது ரிஸ்க் அண்ட் ரிவார்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த இதை வச்சு வரும். நேச்சுரல் லாங்குவேஜும் வராது. ஸோ எய்தர் உங்களுக்கு சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் ஆர் அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி போன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே எக்ஸ்ட்ராக்ட் ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரெண்ட்னாலே ஒரு டேட்டாலேருந்து ட்ரெண்ட் எடுக்கிறது. ஸோ அதனோட கிளாசிஃபிகேஷன்ஸ் லைக் அதனோட பிக்ஸ், அதனோட கலர், ஷேப்பு, அதனோட ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து குரூப் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ அது மாரி எடுத்து இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுனால அது அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே. விச் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விஷன் ஆர் இமேஜ் ரிலேட்டட் ஏஐ டாஸ்க். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் இன் இமேஜஸ். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் விஷன் ஏஐ டாஸ்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு இமேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே. இந்த குடுக்கறதுல இருந்து அது வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் இன் இமேஜஸ் பாக்குதா, இல்ல ஃபேஷியல் ரெகக்னைஸ் பண்றது அண்ட் கிளாசிஃபை இமேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷனோட மீன் ஃபங்க்ஷன். இதுல வராது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்பேர் டேமேஜ்டு இமேஜஸ். இப்போ ஒரு இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை கரெக்ட் பண்றது விஷன் ஆர் இமேஜ் ரிலேட்டட் ஏஐயோட கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ இதான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஒன், விச் டாஸ்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டட் ஏஐ டாஸ்க். இப்போ ஸ்பீச் ரிலேட்டட்ன்றது இப்போ 4 ஆன்சரையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் டெஃபினட்டாக இதுக்கு வந்து ஸ்பீச் ரிலேட்டட் ஏஐ இதுக்கு கிடையாது. ஸோ இதை நீங்கள் தூக்கி விட்டுடலாம். மியூசிக் காம்போசிஷனும் கிடையாது. ஸோ இது வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனும் கிடையாது. ஏன்னா அது ஒரு டெக்ஸ்ட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து அது லாங்குவேஜாக இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. ஒரு பேராகிராஃபை கொடுத்து இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் சம்திங் அந்த மாதிரி கொண்டு வரும். அது லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? கான்வர்சேஷன் இப்போ ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறீங்க, அதுவே டிரான்ஸ்கிரைப் எழுதி இப்போ நம்ம யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க. நம்மளதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னாக்கா அது கீழேயே தமிழில் வரும். சரி இல்லைங்களா? இது வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகி வருது. ஸோ இதுதான் ஸ்பீச் ரிலேட்டட் ஏஐ டாஸ்க் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கான்வர்சேஷன். ஓகே. விச் டாஸ்க் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ டாஸ்க். ஓகே. இதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதனோட சப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். அதனோட சப்செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்லாம் டீப் லேர்னிங் அல்காரிதமில் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுவாங்க. இப்போ டீப் லேர்னிங் வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அல்காரிதம் ஒரு டைப்புக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ ஜென்ஏஐனா அது வந்து ப்ரீ ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது வந்து ஜென்ஏயோட ஒரு எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு சினாரியோ கொடுத்து எனக்கு இது மாதிரி ஒரு இமெயில் அடிக்கணும், இல்லை ஒரு டாக்குமெண்ட் வேணும், இல்லை ஒரு பிளாக் எழுதணும் அப்படின்னாக்கா அதுவே புதுசாக ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் ஜென்ஏஐ ஆர் ஜென்ரேட்டிவ் ஏஐயோட வேலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் த டோட்டல் வேர்ட் கவுண்ட் இன் அன் ஆர்டிக்கல். ஸோ இதை விட இதுவும் பண்ணும். பட் டிடெக்டிங் கிரெடிட் கார்டு ஃப்ராட் இது வந்து மெஷின் லேர்னிங்கோட யூஸ் கேஸ். ஐடென்டிஃபைங் த மெயின் டாபிக் ஆஃப் அ நியூஸ் ஆர்டிக்கல் இதுவும் கிடையாது. ரைட்டிங் எ போயம் பேஸ்ட் ஆன் அ கிவன் தீம். ஸோ அவுட் ஆஃப் 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் தான் இதுக்கு ஆப்டான ஆன்சர். ஸோ மீதியும் பண்ணலாம். டிடெக்டிங் கிரெடிட் கார்டு ஃப்ராட் இது பண்ண முடியாது ஜென்ஏயில். ஸோ அதுக்கு வந்து டேட்டா தேவைப்படும். உங்களுக்கு வந்து சாம்பிள் டேட்டாலாம் கொடுத்து தான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட்டிங் த டோட்டல் வேர்ட் கவுண்ட் இன் ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து அதை கவுண்ட் பண்ணால் ஜென்ஏயில் முடியும். பட் அவுட் ஆஃப் 4 இதில் வந்து ரைட்டிங் எ போயம் பேஸ்ட் ஆன் அ கிவன் தீம் ஒரு தீமை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு போயம் எழுதுனாக்கா ஜென்ஏஐ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நாட் ஒன்லி உங்களுக்கு இது மியூசிக்கோ ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு பிக்சரோ வீடியோவோ எதுனாலும் ஜென்ஏஐ வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ விச் அப்ளிகேஷன் டஸ் நாட் ரிக்வயர் அ மெஷின் லேர்னிங் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் வேலிடேஷன், ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், டிடெக்டிங் ஸ்பேம் இமெயில்ஸ், கஸ்டமர் செக்மெண்டேஷன். ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிளியரா மீதி 3 ஸ்டாக் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் இது வந்து நீங்க ஒரு ஸ்டாக் பிரைஸ் ப்ரெடிக்ஷன்னா ஏற்கனவே இருக்கிற பாஸ்ட் டேட்டாலாம் குடுத்து, ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது வந்து லீனியர் ரெக்ரேஷன்லயே பார்க்கலாம். பண்ணலாம். டிடெக்டிங் ஸ்பாம் இமெயில் ஸ்பாமா இல்லையான்றது உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். கஸ்டமர் செக்மெண்டேஷனா இந்த கஸ்டமர் எந்த செக்மெண்ட்ட சேர்ந்தவங்கன்றது அது ஒரு குரூப் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, அன்சூப்பர்வைஸ்டு அ ல லேர்னிங்ல வரும். ஸோ இதுல வந்து இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். டஸ் நாட் ரிக்வயர் அ மெஷின் லேர்னிங் சொல்யூஷன்னா பாஸ்வேர்ட் வேலிடேஷன். பாஸ்வேர்ட் வேலிடேஷனுக்கு வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங் சொல்யூஷன்லாம் தேவைப்படாது. இது கிரிப்டோகிராஃபிக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதனோட இத வந்து
என்கிரிப்ட் பண்ணி, உங்களுக்கு அத மாஸ்க் பண்ணி, ஸோ அந்த மாரி இதுதான். அதுக்கு வந்து மெஷின் லேர்னிங் சொல்யூஷன் தேவைப்படாது. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ விச் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் லேர்ன்ஸ் ஃப்ரம் அவுட்கம்ஸ் டு மேக் டெசிஷன்ஸ்? நம்ம ஆல்ரெடி இது பார்த்த மாரி தான். இதில வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்ளிகபிள் கிடையாது. சூப்பர்வைஸ்டோ ஆர் அன்சூப்பர்வைஸ்டோ கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ல நம்ம சொன்னோம். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து கரெக்ட்டா பண்ணீங்கன்னா ரிவார்ட்ஸ் மாரியும், தப்பா பண்ணா பனிஷ்மென்ட் மாரி. இப்போ ஒரு செஸ் கேமே இருக்குன்னா, அதுக்கு பல மூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரேங்க் மாரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மூவ்க்கு ஒருத்தர் ஆப்போனன்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு இந்த மூவ் எதெல்லாம் வேலிட் மூவ்ன்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கு இதுல ரேங்கிங் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த மூவ்க்கு அப்புறம் இந்த இருக்கிற வித் கண்டிஷனுக்கு எந்த மூவ் பண்ணலான்றது எல்லாத்துக்கும் வச்சு ரேங்க் போட்டு, அதுல எது ஃபர்ஸ்ட் ரேங்க் வருதோ அத தான் ஹை பிரியாரிட்டி மாரி அது நகர்த்தும். ஸோ இதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்ல வரும் உங்களுக்கு. ஸோ அவுட்கம்ம வச்சு உங்களுக்கு டெசிஷன் போறது. ஓகே. விச் அல்காரிதம் இஸ் யூஸ்ட் ஃபார் பிரெடிக்டிங் கன்டினியூஸ் நியூமெரிக்கல் வேல்யூ? ஸோ இங்க கீவேர்டே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் நியூமெரிக்கல் வேல்யூ. ஓகே. மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல். ஓகே. இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு. இந்த சூப்பர்வைஸ்ட்லயே அகைன் வந்து 2 டைப் இருக்கு. உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு, லீனியர் ரெக்ரெஷன் இருக்கு. இப்போ இதுல வந்து டேட்டா டைப் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இதுல பிரிக்கும். இப்போ நியூமெரிக்கல் வேல்யூஸ் கன்டினியூஸ்னாக்கா இப்போ ஒரு பிரைஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஸ்டாக் ப்ரெடிக்ஷனோ இல்ல ஒரு ஹவுஸோட ப்ரைஸோ பார்க்குறோம்னாக்கா, இப்போ 1,20,000 1,30,000 ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வேல்யூ வரும். ஈவன் டிஜிட்ஸ்ல நம்ம சொல்லணும்னா கூட ஒரு வேல்யூ வரும். இதெல்லாம் வந்து கன்டினியூஸ் வேல்யூன்னு சொல்றாங்க. இப்போ இதே கிளாசிஃபிகேஷன்னா வெறும் எஸ் ஆர் நோ டைப். இப்போ அந்த ஸ்பாம் இமெயில் எஸ் ஆர் நோ. இப்போ கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணலாம்னாக்கா எஸ் ஆர் நோ. இந்த டைப் வந்ததுன்னா இது பைனரி கிளாசிஃபிகேஷன். இப்போ இதே மல்டி மோர் தென் 2 இருக்குன்னு வைங்க. எஸ், நோ இல்லாட்டி மீன் மேபி அந்த மாரி ஒரு 3 கண்டிஷன் வந்ததுன்னா, அது மல்டி கிளாஸ் கிளாசிஃபையர் அந்த மாரி வரும். ஸோ இப்ப இதுக்கு வந்து கன்டினியூஸ் நியூமெரிக்கல் வேல்யூனாலே அது லீனியர் ரெக்ரெஷன் தான். ஸோ உங்களுக்கு கே மீன்ஸ் கிளஸ்டரிங்லாம் அது கிளஸ்டரிங்ன்றதே அன்சூப்பர்வைஸ்டு இதுல வரும். டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபிகேஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லாம் இதுக்கு வராது. ஸோ கன்டினியூஸ் நியூமெரிக்கல் வேல்யூனாலே உங்களுக்கு லீனியர் ரெக்ரெஷன் தான் இதுக்கான ஆன்சர். What type of machine learning algorithm is used when we want to predict the resale price of on a residential property? இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரியே இதுல இருக்க ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா, லீனியர் ரெக்ரெஷன் தான் இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். அவங்க லீனியர்னு குடுக்கல. ஸோ ரெக்ரெஷன் தான் இதுக்கு ஆப்ட்டான ஆன்சர். பைனரி கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அதுல எஸ் ஆர் நோ குடுக்கலாமா, வேணாமா அந்த மாரி 2டே ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்னா இப்போ 4 ஆப்ஷன்ல 5 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ சிட்டி வருது. இப்போ ஒரு 4, 5 ஆப்ஷன் தான் இருக்குனாக்கா, அது மல்டி கிளாஸ் மோர் தென் 2 இருந்தாலே மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். அனாமலி அனாமலின்றது ஃபெயில்யூர்ன்னு வைங்களேன். இப்போ ஒரு அவுட்லயர். இப்போ நமக்கு வந்து ஒரு குரூப் பண்ணினது ஒரு 4 குரூப் ஆஃப் இத மொத்தமா வைக்கிறோம். அது வந்து அதனோட ஷேப்பு, கலர் இதெல்லாம் வச்சு பிரிச்சுட்டு, ஒண்ணு மட்டும் எந்த வெரைட்டிலயும் சேரலைன்னாக்கா, அத வந்து தனியா அவுட்லயரா போட்டுரும். அத வந்து நம்ம அனாமலின்னு சொல்லலாம். இப்போ நல்ல திங்ஸ்க்கெல்லாம் மத்தியில ஒரு ஃபெயிலியர் ஒரு மோசமான திங்ஸ் ஒண்ணு இருக்குன்னா, அத வந்து அனாமலி டிடெக்ஷன் மூலியமா அத வந்து ஷேப் இந்த இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா, அத தூக்கி தனியா வச்சுரும். அத தான் நம்ம அனாமலி டிடெக்ஷனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மத்ததோட ரொம்ப வேறுபட்டு இருக்குது அப்டின்ட்டு. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியான இது வந்து ரெக்ரெஷன் தான். ஓகே. விச் டைப் ஆஃப் ஃபங்ஷன் இஸ் யூஸ்ட் இன் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் டு பிரெடிக்ட் அ லோன் டிஃபால்டர்? இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னாலே உங்களுக்கு வந்து அதனோட கிராஃப் வந்து குடுத்துருக்க வேல்யூ வச்சு சிக்மாய்டல் ஃபங்ஷன் ஆர் கிராஃப்ன்னு போட்டுருவாங்க. அந்த கிராஃப வச்சு பிரெடிக்ட் பண்றது அந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஏத்த கரஸ்பாண்டிங் ஒய் ஆக்சிஸ் என்னன்ற மாரி பார்த்து இது பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேல டெய்லி படிக்கிறவன் பாஸ் பண்ணிடுறான். 1 ஹவருக்கு கம்மியா படிக்கிறவன் ஃபெயில் ஆயிடுறான். அப்படின்ற மாரி ஒரு 10 ஸ்டூடண்ட்டுக்கு போட்டு ஒரு கிராஃப், சிக்மாய்டல் கிராஃப் போட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு பையன் 4 ஹவர்ஸ் 2 1/2 ஹவர்ஸ் தான் படிக்கிறான்னாக்கா, அவனோட ப்ராபபிலிட்டி பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப கம்மி. லெஸ் தென் 0.5 கீழ இருக்கனால, அவன் மோஸ்ட் லைக்லி டூ ஃபெயில் அந்த மாரி தான் அது பிரெடிக்ட் பண்ணும். ஸோ இது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னாலே உங்களுக்கு சிக்மாய்டல் ஃபங்ஷன் தான். இப்ப இந்த லோன் டிஃபால்டர் இவர் வந்து எந்த பேட்டர்ன்ல வராருன்னா, இப்போ 0.5 கீழ இருந்ததுன்னா, அவர் லோன் கட்டக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்லன்ற மாரி, அவருக்கு வந்து லோன வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதுதான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த அல்காரிதம் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ், இன்னுமே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னுமே எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. அத தனியா போட்டுறலாம். இப்ப இந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது அத ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தா ரொம்ப டைம் இதுவாகும். ஸோ எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அத மட்டும் தனியா பார்க்கலாம். ஓகே.
இப்ப இதெல்லாம் டீப் லேர்னிங் வரும். ஸோ அகைன் ஆல்ரெடி சொன்ன மாரி மெஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தான் வந்து டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்கோட சப்செட் ஜென் ஏஐ. ஸோ இந்த டீப் லேர்னிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, நியூரான் இதெல்லாம் வச்சு டிரான்ஸ்மிட் பண்ற மாரி, இதுவும் மல்டிபிள் லேயர் வச்சு நியூரான் மூலியமா பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இத டீப் லேர்னிங்லயும் உங்களுக்கு மேஜரா 2 இருக்கு. கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க், இன்னொன்னு வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ஒரு இமேஜ் நம்ம பாஸ் பண்றோம். அந்த இமேஜ்ல இப்போ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சூப்பர்வைசர்லாம் வந்து டேட்டா வச்சு நம்ம பார்க்குறோம். இதே வந்து ஒரு பிக்சர குடுத்து இது கேட்டா, டாகான்னு குடுத்தோம்னா, அந்த பிக்சல்ஸ்லாம் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு இதில இருக்கப்ப, இதில அவுட் ஆஃப் அந்த இமேஜ்ல வந்து ஒரு 1000 பிக்சல் இருக்கு. அதில வெறும் 4 பிக்சல மட்டும் குடுத்தீங்கன்னா, நம்மளால நேக்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு டீப் லேர்னிங் தான் பார்க்கும். ஸோ இந்த கேரக்டர் ரெகக்னிஷன் எப்படி பண்ணுதுன்னா, இப்ப கேரக்டரே நம்ம வந்து ஒருத்தரும் ஒவ்வொரு மாரி போடுவோம் இல்லைங்களா? இப்ப 4A இப்ப எஸ்ஏ இருக்கு. கேரக்டர இப்ப நம்ம சைன் பண்றோம். இல்ல ஒரு எழுதுறோம்னாக்கா, இப்போ நம்ம ஆப்பிள்னு எழுதுறோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி ஏ போடுவாங்க. ஏபிபிஎல்இ. ஸோ இது வந்து அது எப்படி இருக்கு? அதனோட டைப் எப்படி இருக்கு? அதனோட எப்படி இருக்கு, எப்படி போகுதுன்ற மாரி அனலைஸ் பண்ணி, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது வந்து கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்லாம் வந்து கேரக்டர் ரெகக்னிஷன் ஒரு இமேஜ்ல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கும். ஒரு பிக்சர்ல இருக்கிறது இது கேட்டா, டாகான்னு கண்டுபிடிக்கலாம். கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க் தான் இது டீப் லேர்னிங்ல பார்க்கும். பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஹிடன் லேயர்ஸ் எப்படி கேரக்டர் ரெகக்னிஷன் பண்ணுதுன்னா, எனேபிளிங் த நெட்வொர்க் டு லேர்ன் காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ் லைக் எட்ஜஸ் அண்ட் ஷேப்ஸ். ஒரு ஒரு எட்ஜும் எப்படி இருக்குன்றத வச்சு கண்டுபிடிக்கும். மத்த ஆன்சர்ஸ்லாம் இம்ப்ரூவிங் த இன்டர்பிரபிலிட்டி ஆஃப் த மாடல்ஸ் டெசிஷன். டைரக்ட்லி மேப்பிங் இன்புட் கேரக்டர்ஸ் டு அவுட்புட் ப்ரெடிக்ஷன் கிடையாது. இன்க்ரீஸ் த நெட்வொர்க் ப்ராசஸிங் ஸ்பீட் கிடையாது. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கிடையாது. ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். So which neural network has a feedback loop and is designed to handle sequential data. ஸோ இதில் வந்து sequential data அது கூட இது கீவேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப் இது ரெண்டுத்தை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் தான்ட்டு. ஸோ கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்லாம் வந்து சீக்வென்ஷியல் டேட்டா ஹேண்டில் பண்ணாது. ஓகே. விச் சீக்வென்ஸ் மாடல் கேன் மெயின்டெயின் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஓவர் லாங் சீக்வென்சஸ். இப்போ அகைன் இது சீக்வென்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அல்லாட்டி லாங் ஷார்ட் டர்ம் மெமரி நியூரல் நெட்வொர்க் இது ரெண்டுமே இதுக்கு அப்ளிகபிள் தான். ஆனால் பட் கரெக்டான ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது லாங் ஷார்ட் டர்ம் மெமரி நியூரல் நெட்வொர்க் தான் அப்ளிகபிள். ஏன்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து ரொம்ப லாங் சீக்வென்ஸ் எல்லாம் அதனால மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. அதுக்கு ஆன இத வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்றது லாங் ஷார்ட் டர்ம் மெமரி நியூரல் நெட்வொர்க். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். விச் டைப் ஆஃப் ரெக்கரண்ட் ஆர்என்என் ஆர்க்கிடெக்சர் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷின் டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ஆர்என்என்ல 4 டைப் இருக்கு. ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு ஒன் அண்ட் மெனி டு மெனின்ட்டு. ஸோ இந்த மெஷின் லேர்னிங்க்கு இது மெனி டு மெனி தான். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் தான்.
டெப்ளாய் பண்ணினதுக்கு அப்புறம் அத வந்து நெறைய இதுக்கு வந்து இன்ஃபரன்ஸ் பண்றீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மாடல் கேட்டலாக் தான் இதுக்கு சாரி மாடல் டிப்ளாய்மென்ட் தான் இதுக்கான ஆன்சர். Which OCA data science feature enables you to define and run repeatable மெஷின் லேர்னிங் டாஸ்க். ஸோ இங்கே ரிப்பீட்டபிள்னு கொடுக்குறதாங்க கீவேர்டு. ஸோ அடிக்கடி வர்றதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாப் மாதிரி போட்டுட்டோம்னா, நமக்கு வந்து அதுக்கு இன்ஃபரன்ஸே அது வந்து பண்ணி கொடுத்துரும். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஓசிஐ சூப்பர் கிளஸ்டர்ஸ் ஃபார் ஏஐ ஒர்க்லோட்? ஓகே. இப்ப நமக்கு கம்ப்யூட் இன்டென்சிவ் ஏஐ டாஸ்க் நெறைய உங்களுக்கு கம்ப்யூட் பவர் வேணும், சிபியு வேணும் அப்படின்னும்போது இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேர் ஒண்ணு குடுக்குறாங்க ஓசிஐ. அதாவது ஏஐ ஒர்க்லோட் எஸ்பெஷலி இந்த ஃபைன் டியூனிங்லாம் பண்ணும்போது நெறைய உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் இது தேவை அந்த ட்ரெய்னிங்க்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓசிஐ சூப்பர் கிளஸ்டர்ன்றது வந்து இவங்க 3 லேயர்ல வச்சு நெறைய ஜிபியூஸ வந்து சீக்வென்ஷியலா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நெறைய லேட்டன்சி இல்லாம ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு ரொம்ப இது ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேர்ன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவர் எக்செப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. உங்களுக்கு எத்தன பேர் வந்தாலும், நெறைய லோட் வந்தாலும் அது தாங்கக்கூடியது. காம்ப்ளெக்ஸ் ஏஐ டாஸ்க்குக்கான வர்றது தான். இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். டெலிவர் எக்செப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஏஐ டாஸ்க். Okay. So your company wants to fine-tune a pre-trained LLM to better respond to customer queries related to travel booking. Okay. ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. டிராவல் புக்கிங் அப்ளிகேஷன்ல ப்ரீ ட்ரெயின்ட் எல்எல்எம் வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி ப்ரீ ட்ரெயின் பண்ணணும்னாலே அது டெடிகேட்டட் ஏஐ கிளஸ்டர் வேணும். நமக்கு அது வந்து அது ஒரு கம்ப்யூட் இது வேணும். அப்பதான் அத வந்து ட்ரெயின் பண்ண முடியும். வாட் ரிசோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட் இன் ஓசிஐ ஃபார் திஸ் ஃபைன் டியூனிங்? ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் அது ஒரு ஸ்டோரேஜ் தான். ஏஐ விஷன் சர்வீஸ் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. மாடல் கேட்டலாக் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட். ஸோ டெடிகேட்டட் ஏஐ கிளஸ்டர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே. ஹவ் டு சாட் மாடல்ஸ் இன் ஓசிஐ ஜெனரேட்டிவ் ஏஐ டிஃபர் ஃப்ரம் எம்பெடிங் மாடல்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எம்பெடிங் மாடல்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, எம்பெடிங் வந்து என்ன பண்ணும்னா, அது அப்படியே டெக்ஸ்ட்ட வந்து நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷனா மாத்தி வைக்கும். அதாவது நத்திங் பட் வெக்டார். இப்ப சேட்ன்றது வந்து ஜெனரேட்ஸ் இவங்க மத்த ஓசிஐக்கும் இதுக்கு எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. போத் சேட் அண்ட் எம்பெடிங் மாடல்ஸ் பெர்ஃபார்ம் த சேம் ஃபங்ஷன். இது கண்டிப்பா ரூல்ட் அவுட். இது கிடையாது. சேட் மாடல்ஸ் ஆர் ஃபார் சர்ச் கொரீஸ் வைல் எம்பெடிங் மாடல் ப்ராசஸ் இமேஜஸ். இதுவும் கிடையாது. ஏன்னா எம்பெடிங்னாலே உங்களுக்கு நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷனா மாத்தி வைக்கும். சேட் மாடல் ஜெனரேட் டெக்ஸ்ட் வைல் எம்பெடிங் மாடல் கன்வெர்ட் டெக்ஸ்ட் இன்டு நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். மேல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்படியே மாத்தி குடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. வாட் இஸ் த பிரைமரி பர்ப்பஸ் ஆஃப் த ஓசிஐ பிளேகிரவுண்ட் இன் த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு குடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு தான். டு விஷுவலி எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெஸ்ட் ப்ரீ ட்ரெயின்ட் அண்ட் ஃபைன் டியூன்ட் மாடல் வித்தவுட் ரைட்டிங் கோடு. இப்ப இது எதுவுமே கோடு இல்லாம உங்களுக்கே வந்து ஓசிஐ ஒரு பிளே கிரவுண்டுன்றது அவங்களே குடுக்குறாங்க. ஓசிஐ வந்து ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுல வந்து நீங்க வந்து ஜென்ஏஐலாம் வந்து கோடு எழுதாம ஆட்டோமேட்டிக்கா அது சில சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? விஷன் இதெல்லாம் வந்து நீங்க இதையுமே வந்து கஸ்டம் இது பண்ணி ப்ரீ ட்ரெயின்ட வச்சு ஃபைன் டியூன் பண்ணலாம். வித்தவுட் ரைட்டிங் எனி கோட்ஸ். வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் மாடல் எண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஓசிஐ ஜெனரேட்டிவ் ஏஐ? ஓகே. நீங்க ஒரு மாடல் எண்ட் பாயிண்ட்னா ஒரு ஹெச்டிடிபிஎஸ் எண்ட் பாயிண்ட்டா குடுத்துட்டீங்கன்னாக்கா, அது வந்து நீங்க எதுவுமே கோடெல்லாம் எழுத தேவையில்ல. இது ஜஸ்ட் லைக் புரோகிராம ரன் பண்றீங்க. ஒரு இன்புட் குடுத்தீங்கன்னா, அது அவுட்புட் குடுக்கும். ஸோ அதுக்கு தான் ஒரு எண்ட் பாயிண்ட்டா கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டூ ஹோஸ்ட் எண்ட் பாயிண்ட்டா குடுத்தாங்கன்னா, அத ஹோஸ்ட் பண்ணி அண்ட் சர்வ் ஃபைன் டியூன் மாடல் ஃபார் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்றது. இப்போ ஒரு ஐ மீன் நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு இன்புட் குடுக்குறீங்கன்னா, அதுக்கு அவுட்புட் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அதுதான் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன்ல போட்டு எடுக்கிறோம் இல்லையா? இந்த மாடலுக்கு நீங்க இன்புட் குடுத்தீங்கன்னா, அது அவுட்புட் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ அதுக்கு ஹெச்டிடிபி எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுதான் ப்ராப்பர்ட்டான ஆன்சர். மத்த இது வந்து டூ ஸ்டோர் எம்பெடிங் ஃபார் ஏஐ வெக்டார் சர்ச்சோ, இல்ல ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேல் ஏஐ கம்ப்யூட் ரிசோர்ஸோ, மேனேஜ் நெட்வொர்க் செக்யூரிட்டி இதெல்லாம் ஹார்ட்வேர் ரிலேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் கீ ஃபீச்சர் அலோஸ் ஏஐ வெக்டார் சர்ச் டு ஸ்டோர் எம்பெடிங். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி இது வந்து Oracle டேட்டாபேஸ் 23 ஏஐயே உங்களுக்கு வெக்டார் டேட்டா டைப் தான். இதுல ஆன்சரும் ஆல்ரெடி ரேடியோ பட்டன் கிளிக் ஆயிருக்கு, எனேபிள் ஆயிருக்கு. பட் வெக்டார் டேட்டா டைப் தான் உங்களுக்கு
Answer. Okay. So, which language is not supported by the OCI speech services? Right now, இவங்க கிட்ட இப்போ OCI சப்போர்ட் பண்ற லாங்குவேஜ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ மேண்டரின் சைனீஸ் லாங்குவேஜ் இன்னும் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு அதுதான் கரெக்டான ஆன்சர். விச் OCI ஏஐ சர்வீஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் டேபுலர் கான்டென்ட் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில்லே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்லை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் சில டேபிள் இருக்கும், விலை இருக்கும், பிளேஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து கீ பேராக பார்க்கும். ஸோ அதுக்கு எந்த ஏஐ சர்வீஸ் அதுக்கு அப்ளிகபிள்னா ஸ்பீச் கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அது வந்து ஒரு ஸ்டோரேஜ், லாங்குவேஜும் கிடையாது. ஸோ விஷன் சர்வீஸ் தான் வந்து உங்களுக்கு இதுக்கு ஆப்டான ஆன்சர். Which capability of OCI service uses a bounding box inside a image? ஓகே. இப்போ நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு ரோட்லேயே இருக்குது, நிறைய கார்ஸ், ஐ மீன் டூ வீலர் இதெல்லாம் இருக்குதுனாக்கா, அது வந்து அந்த இமேஜில் வந்து பவுண்டிங் பாக்ஸஸ் நிறைய போட்டு, இது வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்டுன்றத ஒரு ஆப்ஜெக்ட்டையும் போட்டு, இது கார், இது வந்து டூ வீலர், இது வந்து பீப்புள் அப்படின்ற மாதிரி, இது டிராஃபிக் சிக்னல் அந்த மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிரும். அது வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னு பேர். ஸோ இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஜெக்ட் ரிப்பேர் இது பண்ணாது, விஷன் ஏஐ சர்வீஸ் பண்ணாது. இமேஜ் ரெகக்னிஷனும் இமேஜ் கிளாசிஃபிகேஷனும் இது பண்ணுறதில்ல. ஸோ வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் கேப்பபிலிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த ஓசிஐ லாங்குவேஜ் சர்வீஸ்? இப்போ லாங்குவேஜ் சர்வீஸ் எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இமேஜ் ரெகக்னிஷன் கண்டிப்பாக கிடையாது, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் கிடையாது, டெக்ஸ்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போ ஒரு லாங்குவேஜ் சர்வீஸே இருக்குனாக்கா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு அது வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நேச்சுரல் லாங்குவேஜில் இவங்க வந்து நல்ல விதமாக பேசியிருக்காங்களா, இல்லை கெட்ட விதமாக பேசியிருக்காங்களான்ற மாதிரி அது வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணிடும். லாங்குவேஜ் சர்வீஸ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் அது பண்ணாது, ஸ்பீச் ஏஐ சர்வீஸ் தான் அது பண்ணும். Which AI domain is associated with tasks like identifying the sentiment of a text and translating text between languages? ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட்டுனாலே ஆல்வேஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான். விஷன் இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது, ஸ்பீச் கிடையாது, அனாமலி டிடெக்ஷனும் கிடையாது. Okay. In machine learning, what does the term model training involve? ஸோ மெஷின் லேர்னிங் உங்களுக்கு வந்து ரைட்டிங் கோட் ஃபார் த என்டையர் ப்ரோக்ராம் இது கிடையாது. மாடல் ட்ரைனிங்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கோடு எழுதிட்டோம். இப்போ வந்து ஒரு டேட்டா செட் இருக்குன்னா, அதை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அதை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுருவாங்க. 80-20 ஆர் 50-50 வாட் எவர் இட் இஸ். அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவுக்கு வந்து இப்போ ஒரு டேட்டா செட்டே இருக்குது, ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது, இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிற டேட்டாவெல்லாம் இப்போ ஒரு ஹவுஸே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்னா, இந்தந்த பெட்ரூம், இத்தனை பெட்ரூம், இந்த ரூமும் வீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்து இதுக்கு இவ்வளோ விலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரிச்சுறாங்க. 25% பிரித்து அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஃபரன்ஸ் பண்ணுறீங்க, வேறு அடுத்த இருக்கிற டேட்டாஸை கொடுக்குறீங்கன்னா, அது வந்து அதனோட பேஸ்ட் ஆன் அதை ட்ரைனிங்கை வச்சு இது அவுட்புட் பேராமீட்டர் அது வந்து பண்ணும். பேசிக்காக மாடல் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது கண்டுபிடிக்கும். ஓகே. ஸோ இதுதான் மாடல் ட்ரைனிங். கலெக்டிங் அண்ட் லேபிளிங் டேட்டா கிடையாது. ரைட்டிங் கோட் ஃபார் த என்டையர் ப்ரோக்ராம் இது அப்ளிகபிள் கிடையாது. அனலைசிங் த அக்யூரேசி ஆஃப் அ ட்ரெயின்டு மாடல்லாம் அது இது வராது. Okay, what is the primary purpose of deep learning model architecture like convolutional neural network CNN? இந்த CNN பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆம், பா- பார்க்கறது, ஐ மீன் இமேஜ் கண்டுபிடிக்கிறது தான், டிடெக்டிங் பேட்டர்ன்ஸ் இன் இமேஜஸ். எனிதிங் இமேஜ்னாலே அது சிஎன்என்னாலே இமேஜ் தான். ஜென்ரேட்டிங் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் இது வராது. கிரியேட்டிங் மியூசிக் காம்போசிஷன் இல்லை. ப்ராசஸிங் சீக்வென்ஷியல் டேட்டா அது ஆர்என்என். டிடெக்டிங் பேட்டர்ன்ஸ் இன் இமேஜஸ். ஸோ இதுதான் வந்து சிஎன்என். Okay, what is the primary distinction between Gen AI and other AI approaches like supervised learning? Supervised learningனா உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா இருக்கும், லேபிளும் இருக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைன் பண்ணுறது. Gen AI வந்து இது வந்து நாட் ஒன்லி டெக்ஸ்ட்டு, இப்போ இவங்க கொடுக்குறதுலாம் இதெல்லாம் அவுட்லயர். Gen AI இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டெக்ஸ்ட் பேஸ்ட் கிடையாது. உங்களுக்கு இது அதர் தான் டெக்ஸ்ட் பேஸ்டும் வரும். உங்களுக்கு மியூசிக்கோ ஒரு வீடியோவோ எல்லாமே வரும். Gen AI ஜென்ரேட்ஸ் லேபிள்ட் அவுட்புட் ஃபார் ட்ரைனிங். இதுதான் வந்து உங்களுக்கு சூப்பர்வைஸ்டு வர்றது, அதனால இதுவும் அப்ளிகபிள் கிடையாது. B, second one, generative AI aims to understand underlying data distribution and create new example. AI focus on decision making and optimization. So B தான் வந்து ரைட்டான ஆப்ஷன்.
வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஓசிஐ சூப்பர் கிளஸ்டர்ஸ் ஃபார் ஏஐ ஒர்க்ஸ்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரிப்பீட் ஆகுது. ஸோ இது சிம்பிள் தான். தே டெலிவர் எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஏஐ டாஸ்க். இது வந்து சூப்பர் கிளஸ்டர்ன்றது ஒரு ஹார்ட்வேர். நல்லா உங்களுக்கு ஸ்கேலபிள். இப்போ 100 பேர் 200 பேர் வராங்க. மீன் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு யாருக்குமே இது வந்து ஸ்லோ ஆயிடக்கூடாது, லேட்டன்சி இருக்கக்கூடாது, த்ரூபுட் நல்லா இருக்கணுன்றதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேர். சூப்பர் கிளஸ்டர் நிறைய ஜிபியூஸை கனெக்ட் பண்ணி இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. காஸ்ட் எஃபெக்டிவ் கண்டிப்பாக இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வராது. தே ப்ரொவைட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்னா இது ஹார்ட்வேர் பெருசாக வரும்போதே அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு லேட்டன்சி இருக்கக்கூடாதுன்றதுனால அதுதான் நமக்கு ப்ரைமரியாக அதான் பார்க்கணும். தே ஆஃபர் சீம்லெஸ் இன்டகிரேஷன் வித் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதை விட இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். தே ஆர் ஐடியல் ஃபார் டாஸ்க் லைக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கான்வர்சேஷன் கிடையாது. ஸோ டெலிவர் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ்க்கு தான். ஓகே. இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங் இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னாக்கா, டீச் த மாடல் த்ரூ ஜீரோ ஷார்ட் லேர்னிங் கிடையாது. இப்போ இந்த இன் கான்டெக்ஸ்ட்னா நீங்களே இன் கான்டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. கொடுத்து நீங்கள் அது வந்து கொடுக்குறீங்க. அதில் ஜீரோ தவிர இப்போ ஷார்ட் லேர்னிங், 1 ஷார்ட் லேர்னிங், 2 ஷார்ட் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்க. அதில் 2 சென்டென்ஸ் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுதுனாக்கா அதுதான் இன் கான்டெக்ஸ்ட் லேர்னிங். ஸோ இதில் வந்து ப்ரொவைடிங் a few examples of a டாஸ்க் via the input prompt இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, விச் இஸ் a feature offered by Oracle Cloud Infrastructure Speech Service. இந்த ஸ்பீச் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன்டு இமேஜஸ் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஸ்பீச் ரிலேட்டட். ரெகக்னைசிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் இமேஜஸ் இதுவும் இல்லை. டிரான்ஸ்கிரைபிங் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன்டு ரிட்டன் டெக்ஸ்ட், அனலைசிங் சென்டிமெண்ட் இன் டெக்ஸ்ட் இதுவும் கிடையாது. ஸோ டிரான்ஸ்கிரைபிங் உங்களுக்கு ஸ்பீச் சர்வீஸ்னால இப்போ நம்மளே யூடியூப்பில் வீடியோ போடுறோம்னாக்கா இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வருது இல்லைங்களா, டிரான்ஸ்கிரைப் ஆகுது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக போகுது. ஸோ இதுதான் டிரான்ஸ்கிரைபிங் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன்டு ரிட்டன் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் சி தான் இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ ஃபார் நம்ம எல்லா யூனிட்டினோட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஜென்ரிக்காக பார்த்துருக்கோம். இன்னும் நான் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இது பார்க்கல. இது பெரிய வீடியோவாக இருக்கக்கூடாது. நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா இதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அந்த கோர்ஸும் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ணினீங்க. இதை ஆஸ் மச் அஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெரி ஈஸி. ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனால் எனிவேஸ் மார்க் எடுக்கிறது எங்கேயுமே உங்களுக்கு கால் அவுட் பண்ண மாட்டாங்க. சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். 65% இஸ் எனஃப் டு கிளியர். நான் அடுத்த வீடியோ வித் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அது ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதோட நான் போடுறேன். ஸோ இது ஒரே வீடியோ வேணான்றதுனால போடுறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அது வந்து ஃபர்தராக நம்ம வீடியோ போட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஒன்ஸ் அகைன் சொல்கிறது, இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி அந்த கோர்ஸை முடிச்சிருங்க. அது 4 ஹவர் கோர்ஸ் தான். நல்லாவும் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இதை நீங்கள் வீடியோ 1 டைம் ஆர் 2 டைம் போனீங்கன்னா, இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். நோ டவுட். தேங்க்யூ கைஸ். நான் கூடிய விரைவில் செகண்ட் இதனோட பார்ட் 2வும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.